ஸ்ரீமதே ராமானுசாய நமக. ஸ்ரீ வரவர முனையே நமக. ஸ்ரீ ஸ்தலசேன மகாகுரவே நமக. நேற்று விசிஷ்டாத்வைதத்தில் சூன்யவாதம், அத்வைத்தம் ரெண்டையும் பார்த்தோம். அதை நம் ராமானுசர் எம்பெருமானார் எவ்வாறு வாதிட்டார்களை வென்றார் என்பதையும் பார்த்தோம். நேற்று சூன்யவாதத்தில் என்ன சொல்கிறார் என்றால், உலகம் சூன்யம், சர்வம் சூன்யம், ஒரு பிரம்மமும் கிடையாது, உலகத்தில் எல்லாம் சர்வத்திரம் மாய, சர்வத்திரம் சூன்யம், உலகத்தில் பிரம்மம் கிடையாது, சித்த அசித்து எல்லாமே மாயை தான் அப்படின்னு சூன்யவாதம் சொல்கிறது. ஆதிசங்கர அவர் ஸ்தாபித்த அத்வைத்தம், பிரம்மம் உண்டு, அது சுத்த பிரம்மம், சேதனா சேதனம், உலகம் என்று ஒன்றும் இல்லை என்று பிரம்மத்தை சுத்த பிரம்மமாக ஸ்தாபிக்கிறார். ராமானுஜர் பிரம்மத்திற்கு குணம் உண்டு, அது விக்கிரக ரூபம் உண்டு, தெய்வங்கள விக்கிரகம் உண்டு, சேதனா அசேதனங்களை சேர்ந்த கூறாக இருக்கின்றது, காலம் உண்டு, சர்வத்திரமும் உண்டு. இந்த சர்வத்திரமும் சேர்ந்ததே விசிஷ்டாத்வைதம். விசிஷ்டம் என்று ஒன்றுடன் கூட கூடியது. ஆகையால் இந்த பிரம்மத்திற்கு குணம் உண்டு, இது தெய்வங்கள விக்கிரகம் உண்டு, காலம் உண்டு, சேதனா சேதனங்களுண்டு, உலகம் உண்டு என்று அவர் சோயத்தை கொள்ளுகின்றார். அவர் ஒரு வார்த்தையில் அக்கறை பூர்வஸ்மின்னு அவர் சொல்லும் பொழுது ராமானுஜர் சங்கராச்சாரியாருக்கு, ஆதிசங்கருக்கு என்ன சொல்கிறார் என்றால், இதம் சர்வம் என்று, இது எல்லாம் அக்கறை. அக்கறைனா சிருஷ்டி காலம், ஒரு காலம், சிருஷ்டி காலத்தை அக்கறை அப்படின்னு சொல்லக்கூடிய காலம். சிருஷ்டிக்கால காலத்தை அக்கறை என்று சொல்வார்கள். அப்பொழுது காலமில்லை என்று சொல்கிறீரே, அப்பொழுது காலம்தான் இருந்ததை என்று ஸ்தாபித்தார். அதன் பிறகு பிரம்மகாலம் என்று ஜீவாத்மாக்கள் சிருஷ்டிக்கு முன்புள்ள காலத்திலும் பலர் இருந்தார்கள். பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்டதாய், பிரம்மத்தோடு ஒத்ததாய் இருக்கும் ஜீவாத்மாக்கள் பல சிருஷ்டிக்கு முன்புள்ள காலத்திலே கால தத்துவம் போல் உண்டு என்பதை அழகாக நிர்ணயம் பண்ணியிருக்கின்றார். இந்த மகாபிரளய காலமானது சிருஷ்டி காலம் என்று வேதாந்தத்தில் சொல்லுவார்கள். மகாபிரளய காலத்திலும் சிருஷ்டி காலத்திலும் எந்த தத்துவம் இருக்கிறதோ அந்த தத்துவம் சத்தியம். ஒரு காலத்திலிருந்து ஒரு காலத்தில் இல்லை என்றால் அது அசத்தியம், அது மித்யை கொலை. நம் சுவாமி ராமானுசர் மகாபிரளய காலத்திலும் அசித் தத்துவம் இருக்கிறது, ஜீவ தத்துவம் இருக்கிறது, பிரம்மம் என்ற தத்துவமும் இருக்கிறது. சிருஷ்டி காலத்திலேயும் அச்சித் தத்துவம் இருக்கிறது, ஜீவாத்மாக்கள் பலருண்டு, பகவான் உண்டு. எல்லா காலத்திலேயும் எல்லா தத்துவங்களும் இருக்கிறதாலே பிரம்மத்தை போல எல்லா தத்துவங்களும் சத்தியம் என்று ஸ்தாபனம் பண்ணியிருக்கிறார். இவை இந்த சிருஷ்டிக்கு முன்பு காலம் என்ற தத்துவம் உண்டு என்கிறதை அக்கறை என்கிற சப்தம் சொல்லுகிறது. போல சிருஷ்டிக்கு முன்பு ஜீவாத்மாக்கள் உண்டு என்று சாஸ்திரங்களிலே தெரிகிறது. அதை வைத்து ஏகம் என்ற சப்தத்திற்கு அர்த்தம் சொல்ல வேண்டும் என்பதற்கு வழிகாட்டுகிறார். அந்த வழியை கொஞ்சம் விவரமாக பார்ப்போமே, அனுபவிக்கலாம். பிரம்மாண்டத்தாலே 100 சம்பத்சரம்
மகா பிரளய காலம் என்று சொல்கிறது. கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், இந்த நான்கும் சேர்ந்து சதுர்யுகம். 1000 சதுர்யுகம் பிரம்மாவிற்கு ஒரு பகல்காலம், 1000 சதுர்யுகம் அவருக்கு ஒரு இரவு காலம். அதாவது 2000 சதுர்யுகம் பிரம்மாவிற்கு ஒரு நாள். 365 நாள் பிரம்மாவிற்கு ஒரு வருஷம். 100 சம்வத்சரம், அதாவது 100 வருஷம் பிரம்மாவிற்கு ஆயுள் காலம். இதை ஒரு சிருஷ்டி காலம் என்று கூறுவார்கள். பிரம்மா தன் ஆயுள் கால 100 வருடம் பூராக சிருஷ்டி செய்து கொண்டிருப்பார். தற்போதுள்ள பிரம்மாவின் பெயர் வைவஸ்வதன், வைவஸ்வத மன்வந்தரே அப்படின்னு நம்ம சங்கல்பம் சொல்லச்ச சொல்லுவோம். வைவஸ்தன், இந்த வைவஸ்தன் என்று இந்த பிரம்மனுக்கு பேர். இவருக்கு முழு ஆயுள் காலமாக 100 வருஷத்தில் தற்போது 50 வருஷம் முடிஞ்சு போயிடுது. பாக்கி 51வது வருடத்தில் இருக்கின்றார். அதுக்கு என்ன சொல்கிறோம் சங்கல்பத்தில்? த்விதீய பரார்த்தே வருஷம். ஒரு பரம் முதல் பரம் கழிந்து 2வது பரம் த்விதீயம். முதல் பரம் எடுத்து பிரதம பதம். இப்போ த்விதீய பதம் 51வது சதுர்யுகத்தில் இருந்துருக்கார் இப்போ வைவஸ்தன் என்கிற பிரம்மா. இதே போல் 100 சம்வத்சரம் மகா பிரளய காலம். அந்த சமயத்தில் சகல பிரபஞ்சங்களும் பெயர் வடிவங்களை இழந்து ஜலத்தில் கரைந்து உப்பு போல பிரம்மத்தினிடத்திலே கலந்து தம்பரே தேவே ஏகி பவதி என்று ஸ்ருதி சொல்லுகிறது. தமபரே தேவே ஏகே பவதி என்று ஸ்ருதி சொல்லுகிறது. அந்த மகாப்பிரளய காலம் பிரம்மாண்டத்தாலே 100 வருஷமானது. பகவான் மறுபடியும் சிருஷ்டியை தொடங்குகிறார். சிருஷ்டியின் ஆரம்ப காலத்தில் சிலரை தேவர்களாகவும் சிலரை மனிதர்களாகவும் சிலரை பசு பட்சிகளாகவும் சிலரை புல் பூண்டுகளாகவும் படைக்கின்றான். தேவர்கள் சுகம் அனுபவிக்கின்றார்கள். மனிதர்கள் சுகமும் துக்கமும் கலந்து அனுபவிக்கின்றார்கள். பசு பட்சிகளுக்கோ நமக்கு இருக்கும் சுகம் கூட இருப்பதாக தோன்றவில்லை. புல் பூண்டுகளுக்கு ஞான விகாசமே இல்லை. ஏன் சிருஷ்டிக்கும் போது இந்த பாகுபாடு? பகவானுக்கு இந்த வித்தியாசம் கூடுமோ? தேவையா? விவாசம் இருக்கலாமா பகவான் சிருஷ்டி வித்தியாசத்தில்? எல்லாரையும் சமமாக படைக்க வேண்டியதானே என்று வேதாந்தங்களில் கேள்வி வருகிறது. இதற்கு பகவானே கீதையில் சமாதானம் சொல்லியிருக்கின்றார். வேதவியாசர் சில சூத்திரங்களிலே பூர்வ சித்தாந்த ரூபமாக இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறார். சில தேவர்களாக படைக்கின்றானே, அது அவர்கள் கர்மபலன். அவ்வாறே மனுஷர்களால் பசு பட்சிகளாக புல் பூண்டுகளாக படைக்கின்றானே, அது அவரவர்களின் கர்மபலன்களை உண்டாகிறது. கர்மனுக்கு உண்டான பிறவை கிடைக்கிறது. அதற்கு அந்த வினைகளின் பலனே தேவ மனுஷ பசு பட்சி புல் பூண்டு போல சரீரத்தை கொடுத்திருக்கின்றான். சிருஷ்டிக்கப்படும் சரீரம் அவர்களில் கர்ம வினைகளை பொறுத்து தேவ மனித பசு புல்பூண்டு சரீரம் கிடைக்கிறது என்று இதனால் அறியலாம். தஸ்ய கர்த்தாரமபிமாம் வித்தியகர்த்தாரம் அவ்யயம் என்று இதற்கு ஆசை. அந்த வேத வாக்கியத்திற்கு தஸ்ய கர்த்தாரமபிமாம் வித்தியகர்த்தாரம் அவ்யயம் என்ற வார்த்தைக்கு நமது ஆச்சாரியர்கள் ஒரு உதாரணத்துடன் விளக்குகிறார்கள். ஒரு தோட்டத்தில் அவரை
துவரை விதைகள் விளைக்கப்படுகிறது. அது வளர மண் ஜலம் தேவைப்படும். அவரைக்கும் துவரைக்கும் செடியிலை போன்றவைகள் ஒரு மாதிரி இருப்பதில்லை. அவரைக்குடி அவரையையும் துவரைக்குடி துவரையையும் குடிக்கிறது. இந்த இரண்டிற்கும் நீர் மண் காரணம். ஒரே இடத்தில் இரண்டும் வளர்ந்தாலும் ஒரே மஞ்சளம் இருந்தாலும் அவரையையும் துவரையையும் கொடுக்க அதன் விதையில் உள்ள சூஷ்மம் காரணம். விதையின் சூஷ்மமே கர்மா. இரு வித்தியாசமான அவரை துவரை செடிகளின் அமைப்பே ஜீவன்களின் தேவ மனுஷ பசு பட்சி புல் பூண்டு போன்ற விதவிதமான சரீரங்களை இது வளர பூமி ஜலம் வேண்டியது. அதுதான் ஈஸ்வரன். தஸ்ய கர்த்தாரமபிமாம் யுக்திகர்த்தாரமவ்யயம் நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்மாணி பலை சப்ருகா என்று பகவானுக்கு ஜீவாத்மாக்களிடத்திலே வேறுபாடு பாரபட்சமோ அல்லது இரக்கமில்லாமல் இரக்கத்தோடு எப்பொழுது இருப்பான் இருந்தாலும் கிடையாது. அவரவர்களின் கர்மானுகுணமாக ஆதியில் சிருஷ்டிக்கிறார். இப்பொழுது என்ன சொல்ல வேண்டியிருக்கிறது என்றால், மகாப்பிரளய காலத்தில் எல்லாம் அழிந்த காலத்தில் பகவான் என்கிற ஒரு பொருள் அழியாது இருந்திருக்கிறது போல அந்தந்த ஜீவாத்மாக்களுக்கும் அழிவில்லை. அந்தந்த ஜீவாத்மாக்கள் செய்த கர்மாக்களுக்கு அழிவில்லை. அதனாலே தான் மகாப்பிரளயம் முடிந்து சிருஷ்டிகால ஆரம்பத்திலே அவரவர்கள் கர்மானுகூலமாக விசித்திர தேகத்தை, அதாவது தேவ மனுஷ பசு பட்சி புல் பூண்டு தேவபுருஷ சரீரத்தை ஈஸ்வரன் சிருஷ்டி பண்ணி கொடுக்கிறான். இப்படி சாஸ்திரங்களே சொல்லியிருக்கின்றார்கள். அவர்கள் நித்தியர்கள். நித்யோ நித்யானாம் சேதன சேதனானாம் ஏகோ பகூனா வித்தாதி காமான். நித்யோ நித்யானாம் சேதன சேதனானாம் ஏகோ பகூனாம் வித்தாதி காமான் என்று ஸ்ருதி சொல்லுகிறது. பிரளய காலத்தில் ஜீவாத்மாக்கள் பலருண்டு என்று கொள்ள வேண்டும். அவ்வாறு இல்லாமல் போனால் மறுபடியும் சிருஷ்டி ஏற்படுகிற காலத்திலே சரீரம் வெவ்வேறாய், சுகதுக்கங்கள் வெவ்வேறாயும் ஒவ்வொருவர் ஒவ்வொரு இடத்திலும் பார்க்கப்படுவதே இதை நிரூபண முடியாது. குறிப்பு என்னன்னாக்க, இதை என்ன குறிக்கிறதுனாக்க, இந்த ஜீவாத்மாவின் கர்மார குணசரீரம் நித்தியர்கள் முக்தர்களுக்கு கிடையாது. ஒரு ஜீவன் முக்தி அடைந்து பரமபதத்திலே நித்திய கிங்கரோ பவ என்று கூறுபவர்கள் எவ்வளவு பிரளயகால சிருஷ்டி காலங்கள் வந்தாலும் அவர்கள் எம்பெருமானுக்கு நித்திய கைங்கரம் செய்து கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு பிறப்பு இறப்பு என்பது கிடையாது நித்திய முக்தர்களுக்கு. இதிலிருந்து என்ன தெரிகிறது? பிரம்மத்திற்கு வேற்றுப்பொருளாக காலம் என்று சொல்லியாகிவிட்டது. அக்கரே என்ற வாக்கியம் காலம் என்று சொல்லியாகிவிட்டது. அக்கரே என்றதன் அர்த்தமும் சொல்லியாகிவிட்டது. சொல்லியாச்சு. அக்கறைக்கு காலம், அக்கறைன்னா காலம், அக்கறைக்கு வாக்கு, அக்கறை என்ற பதத்துக்கு அர்த்தம் சொல்லியாச்சு. அக்கறை என்ற காலம் என்று சொல்லியாச்சு. எல்லாம் அழிந்த காலத்தில் கூட எண்ணிறந்த ஜீவாத்மாக்கள் உண்டு. அவரவர்கள் செய்த கர்மாக்கள் உண்டு. இந்த கர்மா கட்டாயம் உண்டு என்று தெரிய வருகிறது. அதனாலே தான் சிருஷ்டி காலத்தில் விசித்திர சிருஷ்டி, விஷம சிருஷ்டி ஏற்படுகிறது. இவற்றில்
பகவானுக்கு சம்பந்தமில்லை என்று வேதாந்தம் நிர்ணயிக்கிறது. பரமாத்மாவோடு ஒத்த பொருளாக ஜீவாத்மாக்களும் உண்டு, வேற்று பொருளான அச்சேதனங்களும் உண்டு என்று தெரிகிறது. சூஷ்மமான பிரளய காலத்தில் பிரகிருதி தத்துவமும் உண்டு என்று தெரிகிறது. பிரகிருதி தத்துவத்தை அது பிரளய காலத்தில் அழிகிறதில்லை. அது ஸ்பஷ்டமாக பிரமாணம் இருக்கிறது. அஜாமேகாம் லோகேதத் சத் சுக்லத் கிருஷ்ணா என்று வேதவாக்கியம். அஜய் என்று பிரகிருதியை சொல்லுகிறான். அந்த வார்த்தை பிரகிருதியை குறிக்கிறது. பிரளய காலத்தில் கூட இந்த சூஷ்மமான பொருளாக இருக்குது. நான் லோக வழக்கமாக ஒரு உதாரணத்தை வாயிலாக இதனை பார்ப்போம், அறிவோம், அனுபவிப்போம். ஒரு குயவன் மண்குடம் செய்கிறான். அது இப்படித்தான் செய்ய வேண்டும் என்கிற ஞானம் இருப்பதால் தான் அவனால் இந்த மண்குடத்தை செய்ய முடிகிறது. அந்த மண்குடத்தை செய்யறது ஞானம் இல்லை என்றால் குடம் வராது, கம்பு தான் வரும், வேறு உருவங்கள் தான் வரும், தேவையில்லா வஸ்துக்கள் வரும். குடம் என்ற ஞானம் செய்யக்கூடிய ஞானம் அவனுக்கு இருப்பதால் தான் அந்த குயவனால் மண்குடம் செய்ய முடிகிறது என்பது. அதே போல் ஒருத்தர் துணி நெய்யும் பொழுது ஒரு நெசவுத் தொழிலாளி துணி நெய்ய ஞானம் அவனுக்கு இருக்கிறதுனால தான் அவனால் துணியை நெய்ய முடிகிறது. இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்கும் காரியத்தை பகவான் தான் காரணமாக இருந்து செய்கிறானே. இந்த பிரபஞ்சத்தை உண்டு பண்ணுவதற்கான ஞான சக்திகள் அவனுக்கு உண்டு என்பதை நாம் அவசியம் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும், ஒத்துக்கொள்ள வேணும். பராசிய சத்திவைத ஸ்ரீயதே சுவாபாவிகி ஞான கிரியாச என்று ஸ்ருதியானது பகவானுக்கு ஞானம் உண்டு, சக்தி உண்டு, பலம் உண்டு, நியமன சக்தி உண்டு என்று கல்யாண குணங்களை சொல்லுகிறது. இது அவன் சுவாபாவிகம், சபாவம், அதாவது இயல்பு என்று சொல்லுகிறது. என்ன சொல்கிறது? பாராசிய சக்தி விவிதைய சுரீதே சுவாபாவிகி ஞான கிரியாச என்று ஞானம் உண்டு, படைக்கும் சக்தி உண்டு, பலம் உண்டு, கல்யாண குணங்கள் உண்டு. இதெல்லாம் அவனோட சுவாவம், இயல்பு அப்படி சொல்லுகிறது. சங்கரவாதம் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ சங்கர நடுவில் வர பிரம்மம் உண்டு, ஆனால் சுத்தமாக இருக்கு, உலகங்களை இல்லவே இல்லை. பிரம்மத்தோடு ஒத்து பார்க்க வேற்றொரு பொருள் இல்லை. ஜீவாத்மக்களோ பிரம்மத்திற்கு ஞானமோ சக்தியோ எதுவுமே இல்லை. அது ஒன்றும் கலப்பிடமில்லாமல் சுத்த பிரம்மமாக இருக்கிறது என்பது. ராமானுஜர் பிரம்மத்திற்கு என்ன அவர்களுக்கு என்ன காலம் என்று வேற்றுப்பொருள் ஒன்று இருக்கு. சிருஷ்டிக்கு முன்னாடி அக்கறை. இந்த ஸ்ருதி வாக்கியம் சொல்கிறது, பழைய காலத்தில் பிரகிருதி சூஷ்மமான பொருளாக இருக்கிறது என்பதை அஜாம் ஏகாம் லோகிதய சுக்லத் கிருஷ்ணா என்று ஸ்ருதி கூறுகிறது. பிரம்மத்திற்கு ஒத்த ஜீவாத்மாக்கள் பிரம்மத்திற்கு ஒத்த வேற்ற பிள்ளை என்று எவ்வாறு கூறுகிறீர்கள்? நீங்கள் பழைய காலத்தில் எல்லாம் அழிந்த போது கூட பிரம்மத்திற்கு ஒத்த நித்தியமான ஜீவாத்மாக்கள் உண்டு, அச்சித் உண்டு, அச்சேதன பொருள். நாம் செய்த கர்மாக்களும் உண்டு. அதனால் சிருஷ்டி காலத்தில் அந்தந்த ஜீவனுக்கு அவனவன் செய்த
கர்மானுகுணமாக அவரவர்களுக்கு சரீரத்தை உண்டு பண்ணி கொடுத்து சுகதுக்காதிகளை பகவான் அந்தந்த ஜீவன்கள் செய்த கர்மானுகுணமாக கொடுத்து நிர்வகிக்கிறார் என்று சாஸ்திரம் கூறுகிறது. இதனால் சஜாதீய பொருள், அதாவது ஒத்த பொருள் உண்டு என்று தெரிகிறது. அவனுக்கு ஞான சக்தியாதி குணங்கள் உண்டு என்று சொல்ல வேண்டியிருக்கிறது. பாணிபாதோ ஜவனோ ஹ்ரீதா என்று பாணிபாதங்கள் இல்லை என்று சொன்னாலும் அவனுடைய பெருமைக்கு சேர நித்தியமங்கல விக்கிரகம் உண்டு அப்படிங்கிறார் ராமானுசர். ஏஷாந்தராதித்யே ஹிரண்ய புருஷ ஹிரண்ய சம்பிரதா ஹிரண்ய கோச ஆப்பணாத் சர்வேவ ஸ்வர்ண தஸ்ய யதாகபியாசம் புண்டரீகமேவம் அக்ஷிணி என்று சுருதி வாக்கியம். அவன் விக்கிரகம் எப்படி இருக்கார்? ஏஷாந்தராதித்யே ஹிரண்ய புருஷா ஹிரண்ய சுபர்ஹிரண்ய கேச ஆபரணாத் சர்வ சுவர்ண தஸ்யா யதா கப்பியாசம் புண்டரீகம் ஏவமக்ஷிணி என்று பகவானுடைய போக்கியமான விக்கிரகத்தை சொல்லி இந்த லட்சணங்களை சொல்லி கூறுகிறது. எம்பெருமானார் தன் சரணாகத்தியத்தில் சுவாபிமாதானரூப ஏகரூப அசிந்த திவ்யாத்புத நித்திய நிரவத்திய நிரதிசய ஔசல்ய சௌந்தர்ய சௌகந்தர்ய சௌகமாரிய லாவண்ய வினாநாயந்த குணாதி திவ்யரூப என்று எம்பெருமானார் பங்குனி உத்தரத்திலே பெருமாள் நம்பர் பிராட்டிக்கு முன்னாடி கத்தியத்திலே சரணாகத்தியத்தை சொல்லும் பொழுது எம்பெருமான ரூப லாவண்ய ரூபங்களை வர்ணிக்கிறார். சுவாபிமதானுரூப சுவாமிமதானுரூப ஏகரூப அச்சிந்திய திவ்யாத்புத நித்திய நிரவத்திய நிரதிசிய ஔஜல்ய சௌந்தர்ய சௌகந்திய சௌகுமாரிய லாவண்ய யவனாத்யந்த குணாதி திவ்ய ரூபக அப்படின்னு சொன்ன அர்த்தம். என்ன அர்த்தம்னாக்க இந்த ஸ்லோகத்துக்கு சூத்திரத்து அவயஸ்தோபையாகிற சௌந்தரியம் என்ன, திவ்ய பரிமள பிரகாரமாக இருக்கும் இருப்பு என்ன, பிராட்டிமாறு உரைக்க பார்க்க ஒண்ணாதபடியான ஒப்பிட்டு பார்க்க இயலாத சௌகுமாரியத்தை தன்மை என்ன, அனைவரையும் மயக்கக்கூடிய லாவண்யம் என்ன, எப்போதும் இளமை மாறாமல் இருக்கையாகிற யௌவனம் என்ன, இவை முதலான அபரித குணங்களுக்கு கொள்கலமாக இருப்பிடமாக இருப்பதான திவ்ய மங்கள விக்கிரகத்தை உடையவனே என்று கூறிய பிறகு மறுபடியும் அச்சிந்திய திவ்யாத்புத என்று திவ்ய பதம் கூறியிருப்பது தவறாகும். அர்த்தம் என்னதுக்கு அர்த்தம் என்னன்னாக்க எத்தனை முறைகள் சொன்னாலும் ஆர்வம் தீராமல் இருக்கிறது என்று ஸ்ருதி பிரகாசிகா பட்டரும் வேதாந்த தேசிகரும் அருளி செய்திருக்கின்றார்கள். இந்த கத்தியத்திலே திவ்யமங்கலம் பற்றி இந்த ஸ்லோகத்தை எம்பெருமானார் தன் வாதத்தில் கையாளவில்லை. இது நாம் தெரிந்து கொள்ள எழுதியது. எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை விஸ்தாரமாக கூறிய சரணாகதி கத்தியத்தில் காணலாம். இப்படி வேதாந்தங்களிலே குணங்களோடு விக்கிரகங்களோடு கூடினவன் பிரளய காலத்தில் எல்லாம் அழிந்த காலத்திலும் கூட அவனோடு ஒத்த பொருள்களை ஜீவாத்மாக்களுக்கும் உண்டு. அவனோட ஒத்த பொருளான ஜீவாத்மாக்களும் உண்டு, அச்சேதன பொருள்களும் உண்டு. அந்த பிரம்மம் அவர்களோடு சேர்ந்தே இருக்கிறது. அந்த காலத்தில் கூட சரீராத்மபாவம் என்று ஸ்பஷ்டமாக தெரியுமேயானால் அப்போது விசிஷ்ட பிரம்மம் தான் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஒன்றும் கிடையாது என்றால் அக்ரே என்ற காலத்தையும் அஜம் ஏகாம் அஜய் என்ற பிரகிருதியையும் அச்சேத தத்துவத்தை சொல்கிறது. ஜீவாத்மாக்கள் உண்டு, அவர்கள்
நித்தியர்கள் அவர்களுடைய கர்மங்களும் உண்டு. நித்யானாம் சேதனானாம் பகுவனாம் என்ற இடத்திலே நாம் ஒரு விதமாக பார்க்கும்படியாக இருக்கு. அப்படி இருக்கலாம் அப்படி எப்படி இருக்குது, அப்படி வாஸ்தவங்கள்லாம் சொல்கிறது அப்படி இருக்குன்ட்டு சுத்த பிரம்மம் இல்லாமல் இப்படி காலம், பிரகிருதி, ஜீவாத்மாக்கள், அவருடைய கர்மங்கள், விக்கிரகம் இவைகளுடன் ஒரு விதமாக இருக்கு. அது பகவானின் கல்யாண குணங்களும் உண்டு என்று சுதி சொல்லுகிறது. ஆகையினால் சுத்தம் என்ற வேத வாக்கியத்தை கொண்டுதான் அந்த பிரம்மமானது குணங்களோடும் விக்கிரகங்களோடும் சேதன அச்சேதனங்களோடும் கூடியதாக இருக்குது. பிரம்மம் என்றைக்கும் விசிஷ்டமானது தான் என்று நம் ராமானுஜர் சாஸ்திரங்களை சொல்லி எடுத்து காட்டுகின்றார். இப்பொழுது விசிஷ்ட பிரம்மம் சாஸ்திர சித்தம் என்பதை ஒரு விதமாக பார்த்தோம். சங்கருடைய வாதம் பிரம்மம் உண்டு, ஆனால் பிரம்மத்திற்கு குணம் கிடையாது, பிரம்மம் மட்டும் உண்டு, பிரம்மத்திற்கு குணம் என்று. ஆனால் ராமானுஜர் பிரம்மம் உண்டு, பிரம்மத்திற்கு குணமும் உண்டு என்று ராமானுஜர் வாதம் செய்து பிரம்மம் அத்வைத தத்துவப்படி இல்லாமல் குணங்களோடு தான் கூடியிருக்கிறது என்று கூறுகிறார். உபனிஷத்துக்கள், பிரம்மசூத்திரங்கள், பகவத்கீதை என்ற மூன்றையும் பிரஸ்தானத்திரயம் என்று கூறுவார். உபனிஷத்துக்கள், பிரம்மசூத்திரங்கள், பகவத்கீதை இந்த மூணையும் பிரஸ்தானத்திரயம் என்று கூறுவார். அத்வைத்தம், விசிஷ்டாத்வைத்தம், துவைத்தம் மதஸ்தர்கள் பிரம்மத்தை விசாரம் செய்யும் பொழுது தம் மத தத்துவத்தின் கோட்பாடுகளை எடுத்து காட்டி நிர்வாகம் செய்ய இந்த மூன்றையும் மேற்கோள் காட்டித்தான் பேச வேண்டும், வேறு வழியே கிடையாது. இந்த மூன்று தான் நம் ராமானுஜர் மிக அழகாக இந்த மூன்றிலிருந்து பல சூத்திரங்கள், உபனிஷத்துக்கள், பகவத்கீதை பாஷ்யத்தில் நிரூபணம் செய்துள்ளார். நாம் மேலே எம்பெருமானாரின் விவாத விசிஷ்ட பிரம்மகாஸ்திர சித்தாந்தத்தில் அவர் நிர்வாகத்தில் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று தான் பார்த்தோம். எம்பெருமானார் எந்த பாதையிலே தத்துவ நிர்வாகம் செய்ய எந்த பாதையில் போகிறார், கிரந்தங்களுக்கு எப்படி அர்த்தம் சொல்லுகிறார் என்பது அனுபவிக்கிற காலத்திலே தஸ்ய காலம் பாஷ்யம் என்று சுவாமி பாஷ்யத்தை நிர்வாக தேசிகன் மிகவும் கொண்டாடுகிறார். கீதையிலே ஒரு சின்ன விஷயம்னாக்க அது நம் சித்தாந்தத்தை எவ்வளோ அழகாக சித்தரிக்கிறது பாருங்க. எம்பெருமானுக்குத்தான் தன் விபூதிகளையும் குணங்களையும் கூறும் பொழுது மிக சந்தோஷம் ஏற்படுறதான். எம்பெருமானுக்கு தன் விபூதிகளையும் தன் கல்யாண குணங்களையும் தன்னை பற்றி கூறும்போது ரொம்ப சந்தோஷத்தோடு இருக்கிற எம்பெருமானான். என்னை போல விபூதிமான் யாருமே இல்லைங்கிறான பகவான். அர்ஜுனன் கேட்குறான், சர்வமேத திருதம் மன்யே, அதாவது நீ சொல்கிறதெல்லாம் சத்தியம் என்கிறார். ருத்தம் என்கிற சத்தியம் என்கிற சப்தத்தை காட்டுகிறது. நம் சுவாமி என்னுடைய நான் சுவாமி, அவர் கிருஷ்ண, நான் சுவாமி, என்னுடைய விபூதிகள் இவை, எனக்கு ஐஸ்வர்யங்கள் இவை, என்னுடைய கல்யாண குணங்களையும் விபூதிகளையும் எவனுடன் கேட்கின்றானோ அவனுக்கு பக்தி உண்டாகும், பக்தி வளரும் என்று பகவான் கிருஷ்ணன் 10வது அத்தியாயத்தில் சொல்லி வருகிற பொழுது ஏதா விபூதி யோகங்ஷ அபயோகங்ஷ தத்வத என்று தன் கல்யாண குணங்களையும் விபூதிகளையும் எவன் அறிகிறானோ அவனுக்கு பக்தி உண்டாகி பக்தி வளரும் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்கிறான் 10வது அத்தியாயத்தில் பகவத்கீதையில். அர்ஜுனன் கிருஷ்ணனிடம் எனக்கு விஸ்தாரமாக கூறவும், சரமேத திருதம் மன்யே 11வது அத்தியாயத்திலே விஸ்வரூப சந்தர்ஷன யோகம்
அதாவது 11ஆம் அத்தியாயத்தில் விஸ்வதோ சந்தர்சன யோகம்னு அதுக்கு பேர். அந்த அத்தியாயத்தில் அர்ஜுனனுக்கு தன் விஸ்வரூப தரிசனத்தை காண்பிக்கின்றான் கண்ணன். அதை காண திவ்ய கண்களை கொடுத்து தன் திருமேனியின் விபூகளை காட்டி அதன் அனுஷ்டித்திருக்கிறான். அதாவது கிருஷ்ணனை சேர்ந்திருக்கா, நான் எனக்கு எல்லா விபூதி எனக்கு உண்டு, எல்லா குணங்களும் உண்டு, நானே எல்லாம் சர்வத்திரம் நானே, என்னை யாரே இது பண்ணுறாரோ அவனுக்கு பக்தி வளரும் அப்படின்னு சொல்லிட்டு 11ஆம் அத்தியாயத்தை சந்தர்சன யோகத்தில் அர்ஜுனனுக்கு தன் விஸ்வரூப தரிசனத்தை காண்பிக்கின்றான். அதை காண சாதாரண ஊனக்கண் போறால் ஞானக்கண் அவன் ஞான திருஷ்டி கொடுத்து அவனை பார்க்க சொல்லுகின்றான். இதை கிருஷ்ணன் அனுஷ்டித்து காமிச்சிருக்கான். அவன் திருஷ்டி கல்யாண குணங்களெல்லாம் சர்வே மேத திருதம் மன்னியே என்று கீதையில் சொல்லுகிறது. திவ்ய கண்களை கொடுத்து தன் திருமேனியிலே இந்த பிரபஞ்சம் தரிக்கப்படும் விதத்தை பகவான் காட்டி கொடுத்து அனுபவித்திருக்கிறானே. 11ஆம் அத்தியாயத்தில் அதிலே பிரபஞ்சமும் சத்தியம், பகவானும் சத்தியம், அந்த பகவான் பிரபஞ்சத்தோடு சேர்ந்தவன் நாராயணன் என்கிற அர்த்தம் மிக நன்றாக பிரகாசிக்கிறது. இங்கு ஒரு விஷயமாக நன்றை நாம் கவனிக்க வேண்டும். இந்த உலகம் பொய்யாக இருக்குமேயானால் அர்ஜுனனுக்கு திவ்ய கண்களை கொடுத்து தன் திருமேனில் உலகம் தரிக்கப்படுவதை பகவான் காட்டி கொடுப்பானோ? மாட்டான். அது திவ்ய கண்களால் அறியப்படுகிற தத்துவமாக உலகம் இருக்கு என்கிற உண்மை கீதையிலே தெரிகிறது. உலகம் பொய்யாக இருந்தால் இவர் காட்டி கொடுக்க சாத்தியமே இல்லை. அது நன்றாக பார்க்கணும். லோகத்திரயம் பிரவ்யதிதம் என்கிற வாக்கியம் 11வது கீதை 11ஆம் அத்தியாயத்தில் வருகிறது. இந்த வாக்கியத்திற்கு நம் சுவாமி ராமானுஜர் அழகாக அர்த்தம் சொல்லியிருக்கிறார். திவ்ய கண்களை கொடுத்து விஸ்வரூபத்தை காட்டுகிற பொழுது அர்ஜுனனுக்கு மட்டும் திவ்ய கண்களை கொடுக்கவில்லை. அவன் மட்டுமா கொடுத்தார்? இல்லை, கூட இருக்க சில பேருக்கு கொடுத்தா. யார் யார்? பிரம்மா முதலிய தேவதைகளுக்கும் இவனுக்கு கொடுத்த மாதிரியே திவ்ய கண்களை கொடுத்திருக்கிறான். அந்த விஸ்வரூபத்திலே சம்ஹர்த்திருத்தம் சம்ஹாரத்துவம் அழிக்கும் நிலை என்ற தத்துவம் பிரகாசிக்கிறது. பகவான் தான் சம்ஹர்த்வா அழிக்கிறவன் என்கிற தன்னுடைய சிறப்பை அர்ஜுனனுக்கு திவ்ய சற்றுஷை கொடுத்து தன் சமரத்துவத்தை பிரகாசப்படுத்துகிறார். இந்த விஸ்வரூபத்தை பார்த்து அர்ஜுனன் எப்படி நடுக்குகிறானோ அதே போல பிரம்மா முதலிய அந்த விஸ்வரூபத்தை பார்த்து அனைத்து தேவ வர்க்கங்களும் நடுங்குகிறார்கள். அப்பேற்பட்ட விபூதி தரிசனத்தை கண்டு என்ன போயிட்டே இருக்க அந்த பாட்டில் பேர் இருந்தாலும் ஒன்றுமே சொல்ல முடியாதபடிக்கு பிரம்மா முதலான தேவதைகளை காட்டில் இதில் இருந்து அறிகிறோம் கிருஷ்ணன் நாராயணன் மேம்பட்டவன் என்ற தத்துவம் தெரிகிறது நமக்கு. இந்த பிரம்மா ருத்ரன் இந்திரா தேவதர்களுக்கு தன் அர்ஜுனனுக்கு கொடுத்த மாதிரி தன் கண்களை திவ்ய சற்றுவை கொடுத்து அவனுக்கும் இந்த திவ்ய தரிசனத்தை விஸ்வரூபத்தை தரிசிக்க பண்ணவன். அப்போ இவாளை ஈக்குவலாக இருப்பான். பிரம்மருத்ர வாழ்க்கையில் மேம்பட்டவன் நாராயணன் என்று இந்த தத்துவம் என்கிற தத்துவம், இந்த நாராயண தத்துவம் அர்ஜுனனுக்கு மனதில் பட வேண்டும். அவன் அதை பார்த்தால் பகவானின் பரத்துவம் நன்றாக வெளிப்படும். அதனால்தான் பிரம்மா முதல் தேவர்களுக்கு தன் விஸ்வரூபத்தை காட்டி பிரம்மா முதலான தேவதைகள் நடுங்குவதையும் அர்ஜுனன் பார்க்கும்படி செய்தான். பிரம்மா நடுங்கிட்டு இருக்கான். அர்ஜுனன் பார்க்குறான், பிரம்மா இந்திராதி தேவர்கள் பார்க்குறார்கள். அர்ஜுனன் உடம்பு ஒரே நடுக்கம். அந்த விஸ்வரூபத்தை பார்த்து சமாளிக்க முடியல. அவனால் பார்த்து போயிட்டே இருக்கு. ரூபம் ஒன்றுமே சொல்ல முடியாது. அப்படியே அத்தனை ரூபங்கள் இருக்கு. அதை பார்க்குற பிரம்மாவும் இந்திராதி தேவர்களும் நடுக்குகிறார்கள். ஆனால் நடுக்கும் நடுக்கத்தை அர்ஜுனனும் பார்க்கின்றான்.
சுருக்கமாக சொல்லப்போனால் இவ்வாறு அர்ஜுனன் பார்க்குறானா என்ன, அவர்களும் நினைக்கிறார், நீ நினைக்கல, அவரை பாரு பிரம்மா ருத்ரங்களாக இருக்காள, இவாளே நடுக்கிறா பாரு விஸ்வரூபத்தை பார்த்துன்னு இந்த அவன் நடுக்கக்கூடிய பார்வையையும் காட்சியையும் அர்ஜுனனுக்கு கொடுக்கின்றார். சுருக்கமாக சொல்லப்போனால் வேதார்த்தம் அனாதியானது. எம்பெருமானாரின் கிரந்தங்களை அறிந்து சாட்சாத் சிவன் நாராயணன் தான் பரமபுருஷன், அவனிடத்தில் பக்தி வேண்டும், பிரபத்தி வேண்டும், அவன் சரணாரவிந்தங்களை கிட்ட அனுபவித்து அதிலே தான் நமக்கு ஆத்மசேஷம் என்கிற சித்தாந்தம் எங்கு ஓங்கி தழைக்கணும் என்று திருவள்ளம் பற்றி எம்பெருமானார் அவதரித்து இந்த தேசம் பூரா தன் திருவடி பதித்து சாலக்கிராம வரையில் சென்று சாலக்கிராமம் போனீங்கன்னா முக்திநாத் போனீங்கன்னாக்க அங்கே பிரகாரம் பண்ணிட்டு வரைச்ச இடதுபகர் பிரகாரம் வரைச்ச அங்கே ஆண்டாள் எம்பெருமானார் விக்கிரகங்களை நின்று சேவிக்கலாம். கண்டிப்பாக சேவிச்சுட்டு வாங்க. முக்கியமாக யார் யார் போகிறாலோ விட்டுறக்கூடாது. நேராக போனால் அந்த ஸ்ரீமூர்த்தியை பார்த்தோம், சேவித்தோம், கட்டத்தில் போட்டோம், அப்புறம் அந்த 108 தீர்த்தத்தை குளித்தோம். அதில் விடாபடிக்கு பக்கத்தில் மூல விக்கிரக ரூபத்தில் எம்பெருமானார் ஆண்டாளும் சேவை சாதிக்கிறார்கள். முக்திநாத்தில் கண்டிப்பாக சேவிச்சுட்டு வர வேண்டிய ஸ்ரீ வைஷ்ணவரோட கடமை. கண்டிப்பாக சேவிக்கணும். திருவள்ளம் பற்றி எம்பெருமானார் சாலக்கிராமரை சென்று எல்லா இடங்களையும் தன் உபதேச உபன்யாசங்கள் மூலம் காலப்போக்கில் மறைந்து கிடந்த அர்த்த விசேஷங்களை தன் முயற்சியால் பிரகாசப்படுத்தி நம்ம கழித்த பெரிய வள்ளல். இப்பேற்பட்ட வள்ளல் தன்மை வந்து பசு மாறியவர். அதாவது கரவைகள் கட்டுக்கரவைகள் கறந்து 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 அத்தனை ஸ்ரீபாஷ்யம் அது என்ன பிரம்மசூத்திரம் அத்தனை நமக்கு கறந்து நம்மளை உயிர்க்கிறதுக்காக பெரிய வள்ளல். வள்ளல் பெரும்பசுன்னு சொல்லுவார். வள்ளல் பெரும்பசு அவர் எம்பெருமானார். நாமும் அவர் நமக்கு காட்டி கொடுத்த அர்த்த விசேஷங்களை கற்று காப்பாற்றி வரப்போகும் நம் சந்ததிகளுக்கு நாம் எம்பெருமானார் தரிசனமாக நம் விசிஷ்டாத்வைதத்தை அவர்களுக்கு கற்பித்து இந்த தரிசனத்தை நாம் வாழையடி வாழையாக பிரகாசிக்க செய்வோம் என்று சொல்லி செய்ய வேண்டும். ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர்களோட கடமையும் கூட. குழந்தைகளுக்கு யக்ஞோபவீதம் முடிஞ்சப்புறம் சமாசனம் ஆச்சாரியம் பண்ணிட்டு அவளுக்கு விசிஷ்டாத்வைத்தம் நம்ம திருமண் சாத்திட்டுக்கிறதுனால மட்டும் இல்லாதபடிக்கு நாமும் பெற்று நம் சந்ததிகளுக்கு வாழையடி வாழையாக நம் ராமானுசர் அளித்த இந்த விசிஷ்டாத்வைதத்தை கற்பித்து நாம் அவர்களையும் நம் சந்ததிகளையும் நல்ல ஞானம் உண்டாக்கி அவர்களை அருவை பிரகாசிக்க செய்வோம் என்று சொல்லி அடியேன் இந்த விசிஷ்டாத்வைதத்தை தெரிந்த வரையில் சிறிய முறையில் இது விரிச்சுட்டே போயிட்டு இருக்கலாம். பல நாளாக இதெல்லாம் விவரிக்கிறது. விசிஷ்டாத்வைத ராமானுஜரோட காரியத்தை எடுத்துட்டோம்னாக்க பாஷைகள் போனோம்னாக்க நமக்கு தெரிஞ்சது சின்னதாக சொல்கிறது. இதுக்கே 2 நாள் ஆகிடுத்து சொல்லி பிடிக்கிறதுக்கு. அதனால் நாம் தெரிந்த வரையில் அடியேன் கூறியிருக்கின்றேன். இதில் குற்றங்கள் குறைகள் இருக்கலாம். சப்தங்களிலோ சோஸ்திரப்பாடு சப்திக்கும் போதோ தவறுகள் இருக்கலாம். அவ்வாறு தவறுகள் இருந்தால் அதற்கு அடியேனே பொறுப்பு. அடியேனை பாகவதோத்தமர்கள் அனைவரும் க்ஷமித்து வரல வேண்டும். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். அடியன் கார்பங்காடு ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன்.